அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எடிட்டோரியல் பேஜில் தான் இன்றைக்கி முக்கியமான செய்திகள் 2 செய்திகள் இருந்துச்சு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜுக்கு போனோம்னா முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு சமீபத்தில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ராஜ்யசபா தலைவர் இருக்கார் இல்லையா, ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன், அவர் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பாராளுமன்ற வரலாற்றிலேயே ராஜ்யசபா தலைவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதே இல்லை. 75 ஆண்டு வரலாற்றுல பார்த்தோம்னா இப்பதான் முதல் முறையா பார்த்தோம்னா ராஜ்யசபாவோட தலைவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுவே லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி அதற்கான தருணங்கள் இருக்கு. 1954, 66, 87 போன்ற 3 முறை பார்த்தோம்னா லோக்சபாவோட சபாநாயகர்கள் மேல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ராஜ்யசபால கொண்டு வரப்படுவது இதுதான் முதல் முறையாக இருக்கு. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, ஒரு ராஜ்யசபாவோட ஸ்பீக்கரா இருக்காரு. இவரு எப்படி எந்த ஒரு கட்சியையும் சாராம ஒரு இந்தியாவோட அரசியலமைப்பு அதில் சொல்லப்பட்டிருக்க விழுமியங்களை எப்படி போற்றி நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் பார்ட்டிஷனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சுட்டு எதிர்கட்சியோட கருத்துக்களை எதிர்கட்சிகளை குறை சொல்ற வகையில பொது இடங்கள்ல நடந்துக்கிறதுலாம் ராஜ்யசபா தலைவருக்கோ அதுல வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கோ இது சரியான பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா வைக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அதாவது வைக்கம் 2 states 2 leaders and a tale of reform அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது 1924ஆம் ஆண்டு நமக்கு ஜார்ஜ் ஜோசப், பெரியார் அவர்கள் இவங்க தலைமையில எல்லாம் இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நமக்கு 1924ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த வைக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த தெருவுல தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த தெருவில் நுழைவதற்கே அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தெருவில் நுழைவதற்கு ஒரு உரிமை தேவைப்படுது. ஸோ அதற்காக தான் காங்கிரஸ் தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டு பெரியார், ஜார்ஜ் ஜோசப் போன்ற தலைவர்களால் நடத்தி கொண்டு போடப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான், முக்கியமான ஒரு போராட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது. இந்த வைக்கம் போராட்டத்துடைய 100ஆண்டு விழா அப்படிங்கிறத தமிழக அரசாங்கமும் சரி, கேரள அரசாங்கமும் சரி ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டு வராங்க. 1924 இப்போ 2024 அதனால 100ஆண்டு விழா அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த 100ஆண்டு விழாவில் பார்த்தோம்னா நமக்கு நூலகம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு, நினைவகம் அப்படிங்கிறது பெரியாருக்கு வைக்கத்திலேயே திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 100ஆண்டு விழாவில் வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வைக்கம் விருது கூட பார்த்தோம்னா நமக்கு தேவனாரா அப்படிங்கிற தேவனூர் கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர் அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்கு பார்த்தோம்னா இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா இப்போதைக்கு தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மும்பையில் கூட உணரப்பட்டுச்சு. B.R. அம்பேத்கர் அவர்கள் பார்த்தோம்னா நமக்கு இதே மாதிரியான போராட்டங்களை நார்த் இந்தியாவில் கொண்டு போயிருப்பார், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நமக்கு அம்பாதேவி டெம்பிள், கலாராம் மந்திர் போன்ற இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறத நார்த் இந்தியாவில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா வைத்தியநாத ஐயர், ராஜாஜி அவர்கள் தலைமையில எல்லாம் பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நுழையக்கூடிய போராட்டம், நமக்கு பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நுழையக்கூடிய போராட்டம், அந்த ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறதுலாம் தமிழகம் முழுவதுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் சரி, தென் மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த நமக்கு இந்த டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் அப்படிங்கிறது பில் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது, சரிங்களா? 1936 பார்த்தோம்னா மலபார் திருவான்கூர் டெம்பிள் என்ட்ரி ப்ரொக்ளமேஷன் 1936, மலபார் டெம்பிள் என்ட்ரி பில் 1938. அதே மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே பார்த்தோம்னா ராஜாஜி அவர்கள் இருந்தப்ப டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெமினிட்டி ஆக்ட் 1939 வந்திருக்கும். மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947 வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா முன்னாடி வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்குள்ள போறதுக்கான ஒரு போராட்டமா இருந்துச்சு. அடுத்ததா அது கோயில் நுழைவு போராட்டமாக மாற ஆரம்பிச்சது. இந்த கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது அந்த லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிச்சது. இதனுடைய தாக்கமாக தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரசியல் அமைப்பிலையும் இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன், நமக்கு எல்லா மக்களும் எல்லா விதமான புனித தலங்கள்
அவங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கும். இதே ஒரு தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா அரசாங்கங்கள் இந்த புனித தலங்களை கையாள்வது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே தான் நமக்கு இருந்துகிட்டே வருது. ஓகேங்களா? நமக்கு ஹிந்து ரிலீஜியஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1929லயே நமக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. 1927லயே அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1959ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்து கோயில்களை அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய வகையில வழிவகை செஞ்சிருக்கும். சரிங்களா? இது ஒரு ஒரு மத சுதந்திரத்துக்குள்ள அரசாங்கம் தலையிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா பல்வேறு வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். 1954ல பார்த்தோம்னா இந்த சித்தூர் மத் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. ஓகேங்களா? சிரூர் மத் கேஸ் அப்படின்னு சொல்லி 1954ல வந்திருக்கும். இந்த வழக்கிலேயே அப்பயே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசாங்கங்கள் இந்த மாதிரியான புனித தலங்களை நிர்வகிப்பது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு போர்வையை வந்து மறையக்கூடிய வகையில் இல்லை. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. அரசாங்கங்கள் கோயில்களை நிர்வகிப்பது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஈக்வாலிட்டி, லா அண்ட் ஆர்டர் அண்ட் மொராலிட்டியை அப்ஹோல்ட் பண்றதுக்காக தான் அரசாங்கங்கள் இந்த மாதிரியான புனித தலங்களை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து நமக்கு அப்ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தோம்னா அதன் பிறகுதான் பார்த்தோம்னா நமக்கு இந்த அர்ச்சகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. அந்த போராட்டத்தின் விளைவாக வந்ததுதான் இந்த டெம்பிள் என்ட்ரி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது. அதனுடைய விளைவாக வந்ததுதான் இந்த டெம்பிள் என்ட்ரி பில் அப்படிங்கிறது. அதனுடைய விளைவாக தான் கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவாலிட்டி எல்லாருமே உள்ள போகலாம் அப்படிங்கிறது. அதனுடைய விளைவாக தான் நமக்கு அரசாங்கங்கள் பார்த்தோம்னா நமக்கு இந்த புனித தலங்களை வந்து நிர்வகிப்பது. அதனுடைய விளைவாக தான் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, அனைத்து சாதியினம் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறலாம். ஸோ கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மாதிரி இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரைக்கும் வந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப வைக்கம் போராட்டம் அதனுடைய தாக்கங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷனை கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த ஆர்டிகல்ஸ்ல முக்கியமான ஆர்டிகல் இது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.